அதாவது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எவ்வளவு பெரிய நிர்பந்தத்துல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டைமிங், எத்தனை வாய்ப்புகள்லாம் எத்தனை வாய்ப்புகளை கொடுத்திருந்தாங்க பிஜேபி, எவ்வளவு பெரிய நிர்பந்தம் என்னெல்லாம் எல்லாமே வெட்ட வெளிச்சம். என்னை விட உங்களுக்கு இன்னும் மிகச்சரியாக மிக தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம். அதுபோல ஒரு நிர்பந்தத்துல இது எப்போதுமே கைவந்த கலை பாஜகவை பொறுத்தவரையில. அதாவது தனக்கு கட்டுப்பட்டு தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக எந்த எல்லையும், அதாவது நீதி, நேர்மை, நியாயம் எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு சாணக்கியம் தத்துவம்ங்கிற அடிப்படையில ஒரு எந்த எல்லைக்கும் போவாங்க. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அஇஅதிமுகவை கபலீகரம் செய்திருக்கின்றது பாஜக. உண்மையில சொல்லணும்னா கபலீகரம் செய்திருக்கின்றது. அதுல மறுக்கல, தாராளமா எல்லாருக்கும் தெரிஞ்ச வெட்ட வெளிச்சமான ஒன்று. அதுல ஏற்கனவே எஸ்டிபியுடைய நிலைப்பாடு என்பது எந்த அரசியல் கட்சிகளா இருந்தாலும் பிஜேபியோடு உறவு வைக்கும் பொழுது நாங்கள் அதிலிருந்து என்ன செய்வோம், எஸ்டிபி கட்சி அந்த கூட்டணியோடு இருக்காது. அதிமுக கூட்டணி மட்டும் இல்ல, எந்த அரசியல் கட்சி பிஜேபி கூட்டணி வச்சிருந்தாலும் சரிதான், அந்த கூட்டணியோட எஸ்டிபி கட்சி இருக்காது. அது தேர்தல் சமயத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. பொதுவான ஒரு முடிவு என்னன்னா, எந்த அரசியல் கட்சியோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்திருக்கின்றதோ அந்த அரசியல் கட்சியோடு எஸ்டிபி கட்சி அங்கம் வகிக்காது. இதுதான் யதார்த்தமான தெளிவான பொதுவான முடிவு. நல்ல கேள்வி, வரவேற்க தகுந்த கேள்வி. இதை யதார்த்தமா எஸ்டிபி கட்சியை பொறுத்தவரையில எஸ்டிபி கட்சியுடைய மாநில செயற்குழு, மாநில பொதுக்குழு இன்னும் ஒரு 8 மாசம் 9 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல மிக விரிவான அடிப்படையில கலந்து ஆலோசனை செய்து நிச்சயமா நம்மளும் ஒரு கூட்டணி கட்சியில் இருப்போம். எந்த கூட்டணி என்பதை உங்க மத்தியில கண்டிப்பா தெரியப்படுத்துவோம். காலமும் சூழலும் கண்டிப்பா என்ன செய்யும், தெளிவுபடுத்தும். அதான் அரசியல் முடிவுங்கிறது தேசிய தலைமையும் மாநில தலைமையும் கலந்து செய்யக்கூடிய ஒரு முடிவு. அதனால நாங்க இப்ப இது அறிவிக்கக்கூடிய காலமே இல்லை, அதுக்கான காலம் இருக்கு. இன்னும் ஒரு 9 மாசம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமாக உங்க மன்றத்துல கண்டிப்பா தெரியப்படுத்துவோம். அதாவது பாஜகவை பொறுத்தவரையில தனக்கு சாதகமா வேணும் அப்படின்னா யாரு காலையும் விழுவாங்க, தனக்கு தேவையில்லைன்னா யாரையும் எதிர்ப்பாங்க. அப்படிதான் பாஜகவுடைய நிலைப்பாடு. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில பாஜகவுடைய அண்ணாமலை அதிமுகவை எக்காலத்துல என்ன செய்ய மாட்டோம், கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி இருந்தாருதான். ஆனா அதோடைய இன்னும் சொல்லணும்னா பாஜக இதற்கு முன்னாடி என்ன சொல்லி இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளை நாங்கள் ஒழிப்போம்,